சரி 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 நீ பண்றதெல்லாம் சரி, தப்பு 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 அத நான் திருப்பி சொன்னா தப்பு, தப்பு பண்ணதை தட்டி கேட்டா தப்பாம்மா, திட்டுறாம்மா, நாரா புள்ளம்மா. ஆமா, தப்பு பண்ணவன தட்டி கேட்டோம்னா இதுதான் நிலைமை. இங்க பல தலைவர்கள் மக்களுக்காக போராடுகின்ற பல தலைவரை வெட்டி கொள்றான். மக்களுக்காக எல்லாம் யாரெல்லாம் எந்தெந்த தோழர்கள்லாம் தன்னுடைய உரிமையை எடுத்து வெளியில சொல்ற அளவுக்கு இருக்காங்களோ அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களையும் இந்த மாதிரி வெட்டி கொள்றாங்க. தப்ப கண் முன்னாடி பார்த்து கொண்டு இருந்து ஆமா சிஞ்சாக்கு சிஞ்சாக்கு சிஞ்சாக்குன்னு சொல்லி நாம ஜால்ரா அடிச்சோம்னாக்க அவன் ஏச்சி பிடிக்கிற பணத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவன் ஏச்சி செய்யற விஷயங்கள்ல நம்மளுக்கும் பங்கு உண்டுங்கிற மாதிரி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கானவ. மனசாட்சிங்கிறது ஒரு மயிருமே கிடையாதா? திங்கிற சோறு அந்த நீ ஏச்சி பிடிக்கிற பத்தி அந்த காசு செரிக்குமா? உன் குழந்தையோடைய சின்ன குடல் இருக்கு பத்தியா, அந்த குடல்ல கூட செரிக்குமா? எவ்வளவு காலம்டாரு, எவ்வளவு காலம் தான் நீங்க ஏச்சி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஓட்டு போட்டவங்க நாங்கெல்லாம் கேனையனா? அதாவது உயர் பதவியில இருக்கிற நீங்க செஞ்சால் சரி, ஆனா அதுவே ஒரு சாமானியன் எதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு தவறு செஞ்சுட்டான் அப்படின்னாக்க அது தப்பு இல்ல. நல்லா இருக்கு உங்க நியாயம். கூடிய விரைவில் 2026 நாம் அனைவருக்கும் ஒரு தரமான பாடத்தை கற்பித்தால் மட்டும்தான் நம் வாழ்வாதாரம் மீண்டும் நம் கையில் இருக்கும். அவன் சும்மா 2026 சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திலையும் பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த கடைசி நேரம் ஓட்டு போடுற ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோமே தவிர, ஓட்டு போட வேண்டிய நேரத்துல பார்த்தோம்னாக்க நம்ம அவன் கொடுக்கிற எச்ச காசை வாங்கிட்டு நம்மால திருப்பி கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில உட்கார்ந்துருக்கோம். நம்ம மானத்தமிழன் மரத்தமிழனுங்கிற மாதிரி சோறு திங்கிறோம். அதனால சிந்திச்சு செயல்படுவோம். 2026